என்ன மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் செம்மையாக ஹாப்பியாக ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த கிங் ஆஃப் 2 ஸ்டோக் RX100. ஸோ RX100 தான் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தா இது நம்மளோட பைக் தான். ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒரு 3 மந்த்தாக வந்து இந்த பைக் வந்து எடுக்கவே இல்லை. ஐ மீன் நம்ம KaaN வந்துருந்து இந்த பைக் வந்து நான் வெளியவே வந்து எடுக்கலை. அப்படியே வந்து 3 மாதம் ஸ்டார்ட் கூட பண்ணல, அப்படியே தான் இருந்தது. பட் நேற்று எடுத்து சரி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலாம், ரொம்ப நாள் ஆச்சுல பைக் அப்படியே விட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலாம்னு சொல்லிட்டு நேற்று வந்து பைக்கை வந்து வெளியே எடுத்து வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ எங்கே போகிறோன்னா சும்மா அப்படியே வந்து ஒரு ரைட் மாதிரி, ஷார்ட் ரைட் மாதிரி போயிட்டு இந்த பைக்கில் சில பல இதெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ அதில் என்னான்ட்டு சொல்லலான்னு இருக்கேன். மற்றபடி வந்து நோ மோர் அப்டேட்ஸ். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என்னோடய நேம் KaaN. ஸோ எப்போனா ரைட் போவேன், வீடியோஸ் எடுத்து நம்ம சேனலில் போடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக வந்து பாருங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் கொஞ்சம் பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. நீங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சீக்கிரமாக வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஆக்சுவலி நம்ம 1K வந்து ரீச் பண்ணிட்டோம், ஆரன் கூட அடிக்கலைங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து முன்னேறி போயிட்டு கொண்டே இருப்போம். நம்ம ஆக்சுவலி நம்ம சேனல் வந்து நிறைய ட்ராவல்ஸ் வீடியோ வந்து 1 by 1 வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். பிரேக்கும் சுத்தமாக இல்லைங்க, பிரேக் இல்லை, ஆரன் இல்லை, ஹெட்லைட் எரியுது, டெய்ல் லைட் எரியுது. மற்றபடி பாருங்கள் சுத்தமாக அடிச்சு அவ்வளோ நிற்கலை. ஒரு நல்ல பிளேஸில் போய் நிற்கலாம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த பைக் பார்த்தீங்கன்னா 1992 மேனுஃபேக்சர், 1992 வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது. நியர்லி வந்து ஒரு இந்த 31 இயர்ஸ் ஆச்சு. 31 இயர்ஸ் வந்து இந்த பைக் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒரு 31 இயர்ஸாக இல்லை, ஒரு 28. ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எங்கள் அண்ணா வந்து வாங்கினாங்க. ஆக்சுவலி எங்கள் அண்ணா வச்சுருந்த பைக் இது. ஸோ நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து இந்த பைக்கை பின்னாடி உட்காந்து எங்கள் அண்ணா வந்து முன்னாடி கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா வேறு வண்டி வாங்கிட்டாங்க. இந்த வண்டியை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. நாம தான் வச்சுட்டு இருக்கோம் இந்த சொப்பன சுந்தரியை. ஆக்சுவலி இந்த பைக்குக்கு வந்து ஒரு நல்ல பேர் வைக்கணுங்க. இன்னும் பேர்லாம் வைக்கவே இல்லை. நம்ம KaaNக்கு நம்ம இமானுக்கு KaaN பேர் வச்சோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பைக்குக்கு வந்து இன்னும் பேர் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ என்ன பேர் வைக்கலான்ட்டு வந்து நீங்களே சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த பைக்கில் போகிறப்ப என்ன ஒரு கெத்துனா, நம்ம ஆட்டோக்கார முன்னாடி யாரா போய் நம்ம ஆட்டோவில் வந்து பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வியூ தான் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கெத்தா அங்கே 2 கொம்பு மட்டும் தெரியுது. ஸோ அது ஜாலியாக இருக்குங்க, ஃபன்னாக. அது சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. சுத்தம் பிரிக்கல யா. ஆனால் வந்து நேற்று எடுத்த பைக் ஸ்டார்ட் ஆகாது அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் வந்து ஒரு 3-4 கிக்லேயே வந்து பைக் வந்து செமையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகி வந்து நேற்று வந்து வெளியே எடுத்து போல ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டிலேயே விட்டுட்டேன். அப்புறம் லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த சவுண்டு கேளுங்க. அந்த சத்தம் தாங்க, இந்த சத்தத்தை தான் வந்து இந்த பைக் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. சுத்தமாக பிரேக் இல்லை, ஸ்பீடர் மீட்டர் ஒர்க் ஆகலை. ஸோ ஸ்பீடர் மீட்டர் ஒர்க் ஆகலை, பிரேக் இல்லை, எதுவுமே இல்லை. வண்டி வந்து சும்மா அப்படியே இருக்குது. என்ன இருந்தாலும் 2 ஸ்ட்ரோக் தாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வரப்போ ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து வந்துகிட்டே இருந்தேன். திருவள்ளூர் போயிட்டு வந்தேன் இதே வண்டியில். ஸோ வரப்போ என்ன பார்த்தீங்கன்னா பேக் பிரேக் அந்த ராடு கட் ஆகிடுச்சு. ராடு கட் ஆகி வண்டியில் சுற்றிட்டு அப்படியே நின்றுடுச்சு. நல்ல வேலை வந்து எதுவுமே ஆகலை. ஸோ நல்ல வேலை வந்து எதுவுமே ஆகலை.
ஆப்போசிட்டில் வந்து மெக்கானிக் ஷெட் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சரி பண்ணிட்டாங்க. மெயின் ரோட்லாம் ஆயிருந்து. ஏன்னா இந்த ஆக்சுவலி வீடு அப்படியே ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு. சுத்தவே இல்லை. சுத்தமாக பிரேக் கட் ஆகி அந்த இது ஃபுல்லாகவே பிரேக் அடிச்சிருச்சு. ஸோ சுத்தவே இல்லையா, நல்ல வேலை ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏதோ லக்கு. பிரேக் நல்லா இருந்தால் இன்னும் வண்டியை வந்து தாறு மாற ஓட்டலாம். பிரேக் பாருங்க, பிரேக் இல்லாதனால கொஞ்சம் ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம சென்னை ஹைவேல வந்து திருப்பதி டு சென்னை ஹைவேல வந்து நம்ம வந்து போகலாம். ஒரு நல்ல இடத்துல போய்ட்டு ஆக்சுவலி இருக்குது, இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் நிறுத்திட்டு நான் பைக் பற்றி என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறோம். சவுண்டு தான் அப்படியே இந்த சவுண்டு தான் அப்படியே ஒரு ரிதமாக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப லாங்லாம் போனேன் வச்சுங்களேன், கஞ்சு கூட போயிடும். பட் இந்த மாதிரி லோக்கல்லாம் ஓட்டுறதுக்கு இன்னும் கெத்து தாங்க. இந்த 2 ஸ்ட்ரோக்னாவே செம கெத்து. இந்த சவுண்டு, இந்த என்ன சொல்கிறது, எல்லாருமே நம்மளை பார்ப்பாங்க திருப்பி. என்ன தான் வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், ஹைஎண்ட் பைக்லாம் வச்சுருந்தாலும் அந்த விண்டேஜ்க்கு இருக்க பவர் வந்து இன்னும் வந்து மாறலைங்க. அந்த விண்டேஜ் பைக் காலத்தில் கொடி கட்டி பறந்த வண்டி இது. செமையாக இந்த என்ன சொல்கிறது, இந்த ரேஸ் இதுக்கெலாம் வந்து கொடி கட்டி பறந்த வண்டி தான் வந்து இப்போ நாம் வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் கப்பல். ஸோ இப்போ அந்த பிரிட்ஜ் மேலே போகலாமா பார்ப்போம். அதுமாதிரி கொடி கட்டி பறந்த வண்டி இது. இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க 2 ஸ்ட்ரோக்கை. ஸோ 2 ஸ்ட்ரோக் பேன் பண்ணிட்டாலுமே வந்து இதுக்கான மவுஸ் வந்து சுத்தமாக வந்து குறையவே இல்லை. இன்னமும் வந்து OLXில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 60, 70. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இந்த பைக் வந்து ரேட் வந்து போயிட்டுருக்கு. நாமக்கிட்ட வந்து இருக்கிறது வந்து அப்படியே பியூராக அப்படியே இருக்குது. இன்னும் வந்து எந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ணல, அப்படியே ஒரிஜினாலிட்டி வந்து சேஞ்ச் கூட பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒரிஜினாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ண வேணான்ட்டு எனக்கு இந்த விண்டேஜ் ஒரு இது ஒரிஜினாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பக்கா ஏறிச்சுங்க. நம்மளது அசால்ட்டாக ஏறிச்சுங்க. யார் மேலே பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜில் தான் வந்து நம்ம நிற்க போகிறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் வந்து லைட்டாக அதோட சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் வந்து நம்ம சேனல் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் பண்ணும். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுக்குறேன் கீழே. ஸோ அதுவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க போய்ட்டு. ஸோ ட்ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வரப்போகுது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மக்களே. ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க, சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.